குடித்தேன், குடிகாரனை உதைத்தேன், பிச்சைக்காரனை அடித்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் மறுப்பீர்கள், நான் இதெல்லாம் மறுப்புக் போகிறேன் என்று. நிச்சயமாக இல்லை. குடிகாரனை உதைத்தேன், அவனை கொடுத்தான் என்பதற்காக அல்ல, கொடுத்து விட்டு என் மேல் வாழ்ந்து எடுத்தான் என்பதற்காக. பிச்சைக்காரனை அடித்தேன், அவன் பிச்சை எடுத்தான் என்பதற்காக அல்ல, பிச்சைக்காரனாக என்னிடமே பிச்சை கேட்டான் என்பதற்காக. இதையெல்லாம் விதி என்று நீங்கள் சொல்வீர்கள். இந்த தங்கமணியை தண்ணீருக்கு அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? இல்ல தண்ணீருக்கு தண்ணி கற்றுக் கொடுத்த தந்தையின் குற்றமா? துண்டு பீடிக்கு அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? தம்மடிக்கு கற்றுக் கொடுத்த நண்பனின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை என் போன்ற தங்கமணிகளும் தகரமணிகளும் குறை போவதில்லை. பெருமையின் வாழ்க்கையை தமிழ்நாட்டிலே சேலம் மாவட்டத்திலே ஒரு கிராமத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? குமாரபாளையம் என்னை தறி ஓட்ட வாழ்ந்து அழைத்தது. வந்தேன், தறி ஓட்டினேன், ராப்பகலாக உழைத்தேன், துக்கம் பட்டேன், தூக்கம் கெட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கடைசியில் வாழ்க்கையை வெறுத்தேன். ஓடினேன், திருப்பூருக்கு ஓடினேன், கூலி கட்டுப்படியாகவில்லை. கர்நாடகாவுக்கு ஓடினேன், கன்னடம் புரியவில்லை. ஆந்திராவுக்கு ஓடினேன், கார சட்னி பிடிக்கவில்லை. ஓடினேன் ஓடினேன், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன். எனது ஓட்டத்தை நிறுத்திருக்க வேண்டும், எனது வாட்டத்தை போற்றிக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த தங்கமணியை? தண்ணி எடுத்து பழகியவனும் தம்மெடுத்து பழகியவனும் நன்றாக வாழ்ந்தால் சரித்திரமே கிடையாது. இதுதான் எங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கம் புரட்டினாலும் பாடம், பகுத்தறிவு, பயனுடைய வாழ்க்கை தத்துவம். சும்மா வந்து கோர்ட் என்ன பிரச்சனை பேசி முடிச்சிருங்க, சரியா? அது ஒண்ணும் இல்ல யுவரான, அது ஒரு கட்டிங் பிரச்சனை. கோர்ட் வாங்கி கொடுத்தா பிரச்சனை முடிச்சிடலாம். அப்ப முடிச்சாலும் ஒரு